Hi friends, welcome to Cook with Navi's Mom channel. இன்னைக்கு நாங்க ஒரு கலர்ஃபுல்லான ரெயின்போ சாண்ட்விச் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்னு பார்த்துடலாம். 4 ஸ்லைஸ் பிரெட், அப்புறமா ஒரு கேரட்டை அவிச்சு கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை பாயில் பண்ணி கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு அவக்காடோவில் ஹாஃபை எடுத்து மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு மயோனைஸ், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள். பாயில் பண்ணி கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டோட 2 டீஸ்பூன் மயோனைஸ், தேவையான அளவு மிளகுத்தூள், அப்புறமா உப்பு. உங்ககிட்ட மயோனைஸ் இல்லை அப்படின்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பக்கமாக வச்சுருங்க. அப்புறமா பாயில் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட்டை அது கூட 2 டீஸ்பூன் மயோனைஸ், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா மேஷ் பண்ணி வச்சுருக்கிற அவக்காடோ கூட தேவையான அளவு மிளகுத்தூளும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எங்களோட ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போது வாங்க சாண்ட்விச் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஸ்லைஸ் பிரெட்டை எடுத்து கேரட் மயோ மிக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அது மாதிரியே செகண்ட் ஸ்லைஸ்லையும் அவகாடோ மிக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தேர்ட் ஸ்லைஸ்லையும் பீட்ரூட் மயோ மிக்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ எங்களோட ஸ்லைசஸ் ரெடி ஆயிடுச்சு. கேரட் மயோ ஸ்லைஸ், அவகாடோ மிக்ஸ் ஸ்லைஸ், பீட்ரூட் மயோ ஸ்லைஸ், அப்புறமா மேலால் ஒரு பிளெயின் ஸ்லைஸை வச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் விருப்பம்னா மயோனைஸோ இல்லை பட்டரோ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது 4 சைடையும் வெட்டிட்டு சர்வ் பண்ணிடலாம். எங்களோட ரெயின்போ சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இந்த சாண்ட்விச் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.